ஐயா. வணக்கம். செவிச்செல்வம் என்கின்ற இந்த தளத்தினூடாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்கிறது. எங்களுடைய சைவ சமயம் இறைவனை அடைவதற்கான பாதையாக எதனை சொல்கிறது? கடவுளை அடைவதற்கு இன்னதுதான் என்ற வழிமுறைகள் இருக்கின்றனவா? அவை எவை என்று இலகுவாக புரியும்படியாக நீங்கள் விளக்கம் தந்தால் அது எல்லோருக்கும் பயனுடையதாக இருக்கும். இறைவனை வழிபடுவதற்கான முறைமையை நம்முடைய சைவ சமயம் மிக தெளிவாக வரையறை செய்து நமக்கு தந்திருக்கிறது. இது நாம் செய்த பாக்கியங்களிலே ஒன்று என்று கருதுகிறேன். இந்த உலகத்திலே எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒருவரை போல் இன்னொருவர் இல்லை. அகம்தான் புறத்துக்கான அடிப்படை என்ற அமைப்பிலே வடிவத்திலே நாங்கள் எல்லாரும் வேறுபட்டிருக்கிறோம். அதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை என்னவென்றால் நம் அகம் மாறுபட்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்படி வேறுபட்டு பல பேர் இருக்கிற பொழுது கடவுள் வழிபாட்டை அத்தனை பேருக்குமாக வகுத்து கொடுப்பது எப்படி என்று நம் பெரியவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள். எல்லாருக்குமான வழிபாடு ஒரு பொது வழிபாடு என்று சொல்வது மிகச் சுலபமாக இருந்திருக்கும். ஆனால் அதனால் பயன் விளையாது என்று நம் சைவ சான்றோர்கள் நினைத்தார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் எல்லாரும் வழிபட வேண்டும். எல்லாரும் வழிபட வேண்டும் என்றால் அத்தனை பாதைகளை அமைக்க முடியுமா என்றால் அப்படி அமைக்க முடியாது. ஆனால் அதே நேரத்திலே அத்தனை பேருக்கும் பொருந்தத்தக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், சுவைகள் 6 என்று நம் தமிழ் சொல்கிறது. ஆனால் நாங்கள் ஹோட்டலிலே போய் சாப்பிட்டால் எத்தனையோ வகையான உணவுகள் படைக்கிறார்கள். 6 சுவை என்று எப்படி சொல்வது என்றால் அந்த 6 சுவை என்பவை அடிப்படை. இந்த 6 சுவையை கலக்க கலக்க பலவிதமான சுவைகள் பிறக்கும். அதுதான் எங்களுக்கு பல வகையான உணவு முறை வருகிறது. கலப்பதிலே ஒன்றை இன்னொன்றோடு கலப்பது, இரண்டை இன்னொன்றோடு கலப்பது, கலப்பதனுடைய அளவுகளை கூட்டி குறைப்பது, இப்படி செய்ய 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 சுவைகள் மாறிக்கொண்டே போகும். அப்போ இந்த 6 என்ற அடிப்படையை வைத்துக்கொண்டு ஆயிரக்கணக்கான சுவையை நாங்கள் விரித்து கொள்வது போல எல்லாருக்கும் பொருந்துகிற ஒரு கடவுள் வழிபாட்டு முறையை எப்படி சுருக்கச் சொல்லலாம் என்று நம் சமயத்தவர்கள் நினைத்தார்கள். அப்படி அவர்கள் ஆராய்ந்த பொழுதுதான் சைவ நாட்பாதங்கள் என்ற ஒரு வழியை நமக்கு அவர்கள் காட்டினார்கள். ஆண்டவனை அடைய 4 வழிகள் என்று அவர்கள் வகுத்து கொண்டார்கள். நாங்கள் பாடமாக படிக்கிற பொழுது இந்த சொற்கள் நம் காதில் விழுந்திருக்கின்றன. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4 முறையிலே ஆண்டவனை வழிபடலாம் என்கிறார்கள். இந்த 4 முறையிலே வழிபடுவதென்றால் எப்படி? இந்த சரியை என்றால் என்ன? கிரியை என்றால் என்ன? யோகம் என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? இது 4ம் 4 வழிபடு முறைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலிலே சரியை என்ற அந்த வழிபாட்டு முறையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவன் இறைவனை வழிபடத் தொடங்குகிறான், முதலாக ஒருவன் இறைவனை வழிபடத் தொடங்குகிறான் என்றால் அவனுடைய வழிபாடு புறநிலையிலே தான் இருக்கும். அவன் தன் அகத்தோடு தொடர்பில்லாமல் தான் ஆரம்பத்திலே ஆண்டவனை கும்பிடுவான். கோயில் வீதியாலே போவான். ஒரு தரம் அப்பா கும்பிட்டார், பாட்டா கும்பிட்டார், ஆகவே நானும் கும்பிட வேண்டி இருக்கிறது என்று ஒரு தரம் ஒரு அந்த கோயிலை பார்த்து ஒரு சின்ன வணக்கம் செய்வான். அவ்வளவும் தான் செய்வான். அந்த வணக்கம் அவன் அகத்திலே பதியாது. இதுதான் இயல்பு நிலை. நாங்கள் இப்பவும் பார்க்கிறோம், இளைஞர்கள் சைக்கிளிலே போவார்கள், கோயில் வாசலிலே போகிற பொழுது ஒரு தரம் எழும்பி இருப்பார்கள். இவ்வளவும் தான் அவனுடைய வழிபாடு. இது பிழையா என்று கேட்டால் இல்லை, இதுதான் வழிபாட்டினுடைய ஆரம்ப நிலை என்று சொன்னார்கள். அதற்குத்தான் சரியை என்று பெயர். சரியைக்கான விளக்கங்கள் வேறு வேறு விதமாக சமய நூல்களிலே சொல்லப்படும். ஆனால் அதனுடைய அடிப்படை சொல்லுகிறேன். அடிப்படையிலே சிந்திக்கிற பொழுது புறத்திலே மட்டும் இறைவனை வழிபடுவது, இதுதான் முதல் வழிபாட்டு நிலை. அது எல்லாருக்கும் இந்த வரிசைக்குள்ளே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களிலே ஒரு பகுதியினர் இதுக்குள்ளே அடங்கி விடுவார்கள். அவர்கள் புறத்திலே மட்டும் வழிபடுகிறவர்களாக இருப்பார்கள். பிறகு இந்த வழிபாடு பயிற்சி ஆரம்பிக்க அல்லது வளர 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 வாழ்க்கையையும் நாம் சந்திக்கிற பொழுது வாழ்க்கை நம்மை அடிக்க நம்மை அறியாமல் நம்முடைய புற வழிபாடு அகத்தோடு தொடர்பு படும். இது இயல்பாக நடக்கிற ஒன்று. முதலிலே புறத்திலே வழிபட்டு கொண்டிருக்கிற ஒரு இளைஞன், அவனுக்கு திருமணமாகிவிட்டது.
அவனுடைய மனைவி கர்ப்பவதி ஆகிறாள். அவளை கொண்டு போய் வைத்தியசாலையிலே சேர்க்கிறார்கள். வைத்தியர் வந்து சொல்லுகிறார், 2 உயிரிலே 1 உயிர் தான் தப்பும் என்கிறார். அப்படி ஒரு சூழ்நிலையை கற்பனை பண்ணி பாருங்கள். அவன் இருந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டே தான் கும்பிட்ட தெய்வங்களை மனதால் நினைப்பான். இப்படி நினைக்கப்படுகிற பொழுது புற வழிபாடு அகத்தோடு தொடர்பு படுகிறது. இதற்கு கிரியை என்று பெயர். தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். புறத்திலே மட்டும் செய்கிற வழிபாடு சரியை வழிபாடு, புறமும் அகமும் தொடர்பு பட்டு செய்கிற வழிபாடு கிரியை வழிபாடு. இனி இதோடு முடிகிறதா என்றால் இல்லை, இன்னொரு வழிபாடு இருக்கிறது. என்னவென்றால், இந்த கிரியை வழிபாடிலே பயிற்சி ஏற்பட எப்படி சரியை வழிபாட்டிலே ஏற்பட்ட பயிற்சி கிரியையாக மாறியதோ, அதுபோல இந்த கிரியை வழிபாட்டிலே நமக்கு நன்றாக ஆழமாக பயிற்சி ஏற்பட யோக வழிபாடு நமக்கு கிட்டும். யோக வழிபாடு என்றால் என்ன என்று கேட்டால், அவனுக்கு புறத்திலே வழிபடுவதற்கு ஒன்றும் தேவையில்லை. புறத்திலே வழிபடுவதற்கு ஒன்றுமே தேவையில்லை. அவன் புற வழிபாட்டை முற்றாக தவிர்த்து விடுவான். அவனுக்கு கோயில் தேவையில்லை, தெய்வம் தேவையில்லை. அவன் தனக்குள்ளேயே இறைவனை தரிசிக்கிற தகுதி பெறுவான். இதைத்தான் யோக வழிபாடு என்கிறார்கள். இந்த யோக வழிபாட்டாளர்கள் நம்முடைய சாதாரணமாக இருக்கிற நம்மை போன்ற கிரியை சரியை வழிபாட்டாளர்களை கிண்டல் செய்வார்கள். நம்முடைய சித்தர் பாடல்கள் எல்லாம் அதை தெளிவாக சொல்லுகின்றன. ஒரு சித்தர் ஆலயத்தினுடைய வாசலிலே உட்கார்ந்திருக்கிறார். சிற்பி கோயில் கட்டுகிறான். அப்படி கட்டுகிற பொழுது ஒரு கருங்கல்லை எடுத்து அவன் சோதிக்கிறான். அந்த கல்லினுடைய பாதி பகுதி நன்றாக இருக்கிறது, மற்றது நன்றாக இல்லை. இந்த சிற்பி என்ன செய்கிறான், அந்த கல்லை 2ஆக உடைத்து நல்ல கல்லிலே விக்கிரகம் செய்து மூலஸ்தானத்திலே வைக்கிறான். அந்த சரியில்லாத கல்லை வாசலிலே படியாக போடுகிறான். இதை சித்தன் பார்த்து கொண்டே இருக்கிறான். கோயிலுக்கு கும்பாபிஷேகம் முடிந்து விட்டது. கூட்டமாக ஆட்கள் வருகிறார்கள். வந்தவர்கள் வாசலிலே போடப்பட்டு கிடக்கிற அந்த படிக்கல்லை காலாலே நன்றாக மிதித்து காலை தட்டி உதறிவிட்டு உள்ளே போய் மூலஸ்தானத்திலே இருக்கிற அந்த விக்கிரகத்தை கும்பிடுகிறார்கள். இதை பார்த்து விட்டு அந்த சித்தன் சிரிக்கிறான். ஓசையுள்ள கல்லை நீர் உடைத்து 2ஆய் ஆக்கியே வாசலிலே போட்ட கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர். பூசனைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாத்திரீர். ஈசனுக்கு உகந்த கல்லு எந்த கல்லு சொல்லுமே என்று சொன்னதாக ஒரு பாடல் இருக்கிறது. உயர்நிலைக்கு போய்விட்டவர்களுக்கு கடவுள் எங்கும் இருக்கிறான், அவ்வளவுதான். ஒரு கோயிலுக்கு ஒரு ஞானம் பெற்ற ஒரு கிழவன் வந்தான், ஒரு யோக கிழவர் வந்தார். மூலஸ்தானத்துக்கு காலை நெட்டி கொண்டு படுத்து விட்டார். இருந்தவர்களுக்கெல்லாம் கோபம் வருகிறது. அவனை அடிக்கிறார்கள். அந்த கிழவன், ஏன் என்னை அடிக்கிறீர்கள் என்று கேட்கிறார். மூலஸ்தானத்துக்கு சாமிக்கு காலை நீட்டி கொண்டு படுத்தால் அடிக்காமல் என்ன செய்வது என்று அவர்கள் கேட்கிறார்கள். அந்த கிழவன் சிரித்துவிட்டு, அப்பா, எனக்கு முடியவில்லை, என்னை அடிக்காதீர்கள், என்னுடைய கால்களை தூக்கி சாமி இல்லாத பக்கமாக வைத்து விடுங்களேன் என்கிறார். அப்பொழுதுதான் அவர்கள் திகைத்ததாக ஒரு கதை சொல்வார்கள். யோக நிலை எய்தியவர்களுக்கு புற வழிபாடு தேவையே இல்லை, அகப்புற வழிபாடு 2மே தேவையில்லை. அவர்கள் அகத்துக்குள்ளேயே ஆண்டவனை கண்டு வழிபடுவார்கள். இது 3வது வழிபாட்டு முறை, சரியை கிரியை யோகம். இனி இதோடு வழிபாடு முடிய வேண்டுமே என்றால் இல்லை, ஞானம் என்று ஒரு வழிபாட்டையும் நம் சைவ பிரியவர்கள் அமைத்து தந்திருக்கிறார்கள். ஞான வழிபாடு என்றால் என்னவென்றால் இறைவனோடு கலப்பது. இதுதான் ஞான வழிபாடு. மற்றைய 3 வழிபாடுகளிலேயும் வழிபடுகிறவன், வழிபாட்டு முறை, வழிபடு பொருள் என்ற 3 விடயங்கள் இருக்கும். மீண்டும் சொல்லுகிறேன், வழிபடு பொருள், வழிபடுகிறவன், வழிபாட்டு முறை என்கின்ற 3 இருக்கும். ஞான நிலையிலே இது ஒன்றும் இராது. நாம் அவனே ஆகிவிடுவோம். அங்கே வழிபடுகிறவன் இருக்க மாட்டான், வழிபடு பொருள் இருக்காது, வழிபாடு இருக்காது. அதனோடு கலந்து போவதுதான் வழிபாடு. இப்போதுதான் ஒரு கேள்வி பிறக்கிறது, இப்படி இறைவனோடு கலந்து விடுவது வழிபாட்டு முறையாகுமா? அது கலக்கிறது என்பது இறுதி நிலை அல்லவா? அதை எப்படி ஒரு வழிபாட்டு முறையாக கொள்வது என்று கேட்கிற பொழுது நான் அதற்கு எப்பொழுதும் மாணவர்களுக்கு சொல்லுகிற பதில், ஒரு மாடிப்படியிலே 10 படிகள் ஏறி கடக்க வேண்டி இருக்கிறது. 9 படி கடந்து விட்டோம். 10வது படி மேல் வீட்டினுடைய தளம். இப்பொழுது அந்த 10வது படியிலே நான் கால் தூக்கி வைக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 10வதை நான் படி என்று சொல்வதா, தளம் என்று சொல்வதா? அது படியாகவும் இருக்கும், தளமாகவும் இருக்கும். அப்படித்தான் இந்த ஞானம் என்பது வழிபாட்டு முறையாகவும் இருக்கும், வழிபாட்டின் பயனாகவும் இருக்கும். இப்படி 4 வகையாக பிரித்து கொண்டார்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 வகையாக பிரித்து கொண்டார்கள். இதோடு வழிபாடு முடிந்ததா என்றால் இல்லை. இதை கூட இன்னும் பிரிக்கலாம் என்று நினைக்கிறார்கள்.
அதாவது அதை எப்படி பிரித்தார்கள் என்றால் உண்மை உபாயம் என்று பிரித்தார்கள். சரியை என்றால் உண்மை சரியை உபாய சரியை, கிரியை என்றால் உண்மை கிரியை உபாய கிரியை, யோகம் என்றால் உண்மை யோகம் உபாய யோகம், ஞானம் என்றால் உண்மை ஞானம் உபாய ஞானம் என்று நான்கையும் இரண்டிரண்டாக பிரித்து 8ஆக மாற்றினார்கள். அந்த அளவிலே வழிபாடு முடிந்ததா என்றால் அதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு பிறகு ஒவ்வொன்றையும் நன்னாங்க பிரிக்காகிறார். இந்த 8ஐயும் நன்னான்காக பிரித்து 32 முறையிலே வழிபடலாம் என்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால் சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் என்று 4. பிறகு கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம், இப்படியே நன்னாங்காக பிரிக்கிற பொழுது இந்த 8ம் 32ஆக மாறுகிறது. இப்படி 32 வழிமுறைகளை நம் பெரியவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். இந்த 32 தான் வழிபாட்டு முறையா என்றால் அப்படியும் இல்லை, அப்படியும் இல்லை. இதற்கு அப்பாலும் ஒருவன் ஏதாவது வகையிலே வழிபாடு செய்து இறைவனை அடைய முடியும் என்று வகுத்து தந்திருக்கிறது நம் சமயம். இவ்வளவு தெளிவாக வழிபாட்டு முறையை, எல்லோருக்கும் பொருந்துகிற வழிபாட்டு முறையை வேறொரு சமயம் செய்திருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. இவ்வளவு தெளிவாக என் சமயம் இந்த வழிகாட்டுதலை செய்திருக்கிறதே என்று பெருமைப்படுகிறேன். இதை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த விடையை நான் நிறைவு செய்கிறேன்.